சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் காரசாரமான விவாதங்கள், அனல் தெறிக்கும் பேச்சுக்கள். நான் ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். சட்டமன்றத்தில் இப்போ காமெடியாக தான் நடந்துட்டு பாட்டு கச்சேரி நடக்குது. எல்லாம் அப்படிதான் நடக்குது. எது அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன நடக்குது? எனக்கு திமுக பிடிக்காது. என்ன உதயநிதி ஸ்டாலின் சரியான கேள்விகளை வைக்கிறாப்புல. அவர் ஃபுல்லாகவே காமெடி சர்க்கஸ் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குமே எதுவுமே தெரியல. நிர்மல்குமார் அவர் கொஞ்சம் தெளிவான மனுஷன் தான். இப்போ அமைச்சராகிட்டு தடுமாற்றம் போய் பள்ளத்தில் விழுறாரு. மக்கள் பிரச்சனை பற்றி பேச தயாராகவே இல்லை நிர்மல்குமார். செந்தில் பாலாஜி என்ன பிரச்சனை எடுத்தார்? கரண்ட் பில் ஏறிச்சுன்னு எடுத்தார். நல்ல பிரச்சனை, அதை பற்றி விவாதம் பண்ணிங்கன்னா வரவேற்கலாம். உடனே அவர் கரூர் கம்பெனின்னா உடனே உதயநிதி ஸ்டாலின் வேறு சொல்ல, உடனே கக்கூஸ். இப்போ கக்கூஸுக்கெல்லாம் கக்கூஸில் யார் எவ்வளோ நேரம் உட்காராங்கன்ற முதல் கொண்டு இவங்க கணக்கெடுகளுக்கு துறை ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, இதெல்லாம் இந்த சட்டமன்றமா யார் கக்கூஸில் எவ்வளோ கிராம் போகிறாங்கன்றதை பற்றி பேசுகிறேன். எதுவுமே இல்லை. இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள்லாம் ஆதாரத்தோடு நான் வெளியிடுறேன், ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பேசுகிறாங்களே. நான் திறந்தேன்னா நீங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டீங்க. சரி, உள்ளே போட்டோம். அப்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க, திறக்க மாட்டேன் அப்படின்னு பேரம் பேசுகிறாரா விஜய்? விஜய்க்கு பேரம் பேச என்ன தேவை இருக்குது? அப்போ தேவை இருக்குன்னா ஏன் பயப்படுறாப்புல? நான் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துட்டோமான்னா எடுன்றாப்புல. உதயநிதி இது சொல்கிறாப்புல, எடு. பைபிள் படி நடந்ததுனால தான் முதல்வர் ஆனார். அப்போ இதெல்லாம் தமிழ் ஆட்சிக்கு வந்ததே அதுதான் அப்படின்றாரு. அப்போ ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இதே ஒரு ஆர்எஸ்காரன் பேசினா நம்ம விடு மோசமாக இருக்கும். தேர்தல் முன்னாடி வரையும் சங்கி கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தவர் யாரா? விஜய் யார்? வன்னியரசு. இப்போ திடீர்னு அவர் பல்ட்டி அடிச்சு விவிலியத்திலே சொல்லியிருக்கு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தரப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு முழு போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது உங்களுக்கு அதிகாரிகள் வேணுமா இல்லை நாங்கள் வேணுமான்னு நீங்கள் முடிவெடுங்க. நான் இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது எந்த கம்யூனிஸ்டுகளும் சரி, எந்த விசிகாவும் சரி, எந்த காங்கிரஸும் சரி, திமுக உட்பட எல்லாமே சைலண்ட் மோடில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் எடுக்கும்போது தான் குத்துது குறையுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இவர் கேட்டாருன்றதுக்கு நாளைக்கே ஒரு அறிக்கை தயாரித்து இல்லை ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேச போகிறாரு. சும்மா கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூர் விமான நிலையத்தை மூடுவேன்னு சொல்லி விஜய் சொன்னாப்படியே 3 மாதம் ஆயிடுச்சு. ஏன் மூடல இருந்தோம்? அப்போ நீங்கள் திமுகவும் குறை சொல்ல முடியாது, அண்ணா திமுகவும் குறை சொல்ல முடியாது, எவனையும் குறை சொல்ல முடியாது. நானும் அந்த குட்டியில் நானும் ஊர்ன மாட்டேன் ரெண்டான்னு சொல்லணும். நீ யோகிய மாரி தூய ஆட்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ அதோட அயோக்கியத்தனம் பண்ணனா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்க தான் செய்வாங்க. சரி, இப்போ இவ்வளோ நீங்கள் கிண்டலாக பேசுகிறீங்க முதல்வர் அவர்களை குறித்து. ஆனால் அவர் அடுத்து பிஎம் ரேஞ்சுக்கு இருக்காரு. நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்க்குறீங்களா ரீல்ஸ் எல்லாம்? நார்த் இந்தியா ஃபுல்லாக நிறைய விஜய். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மோடியை சிட்டிக்கப்பட்டு மிரட்டினாராம் தளபதி விஜய். அது கூட ஜோசப் விஜய் இல்லைங்க, இங்கே தான் ஜோசப் விஜய். தளபதி விஜய் மிரட்டினாராம். உடனே மோடி என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னா. என்ன அப்படின்னா, டீசல் பெட்ரோல் விலை உடனே குறையுன்னு சொன்னாங்க. உடனே குறைச்சிட்டாரு. இதேமாரி இருக்கணும் எல்லா மாநிலத்திலும் முதல்வர்கள். என்ன? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல், வரலாறு, சினிமா செய்திகளை காண பாலிசி பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தடா ரஹீமான் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். என்ன வணக்கம். சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் காரசாரமான விவாதங்கள், அனல் தெறிக்கும் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அப்படின்னு சமூக ஊடகங்களில் செய்திகளில் வருது. சட்டமன்றம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். சட்டமன்றத்தில் இப்போ காமெடியாக தான் நடந்துட்டு பாட்டு கச்சேரி நடக்குது. பாட்டுக்கு பாட்டு, ஜோக்கு, சினிமாத்துவமான டைலாக் எல்லாம் அப்படி தான் நடக்குது. எது அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன நடக்குது? ஏதோ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எனக்கு திமுக பிடிக்காது. என்ன உதயநிதி ஸ்டாலின் சரியான கேள்விகளை வைக்கிறாப்புல. அவர் எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்தில் இருந்துக்கிட்டு சரியான, ஆனால் இவனுங்க எல்லாமே அதுக்கு சரியான பதில் கூட கொடுக்குறது இல்லை. அவர் காமெடியாக தானே கொண்டு போகிறானுங்க. எல்லாமே ஃபுல்லாகவே காமெடி சர்க்கஸ் மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குமே எதுவுமே தெரியல. சரி, தெரியல, புதுசாக வந்திருக்காங்க, அது நமக்கும் தெரியும். அப்போ இனி அதுக்கு ஒரு பொறுமை, அதுக்கு ஒரு உண்டான முன்முயற்சி எதனா எடுக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. அவங்க ஏதோ தெரிஞ்சு அதுவுமே மாரி ஏதோ பேசுகிறாங்க. பேசக்கூடாதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதவ அர்ஜுனா ஒரு கேள்வி வைக்கிறார்.
என்னன்னா 900 கோடி வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட? எங்கள் மாமனார்கிட்ட வாங்கியிருக்கீங்க. யார் வாங்கினதுன்னு சொன்னால் திமுக வாங்கியிருக்குன்றாரு. அது வந்து ஒரு சட்டமன்றத்தில் பேசும்போது ஆதாரம் இருக்கும். உங்கள் மாமனார் கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அங்கே பேசணும், புரியுதுங்களா? அப்போது அது வந்து தேர்தல் நிதிக்காக வாங்கினது. ஏன்னா அப்போ எல்லா கட்சியும் அது வாங்குறாங்க. நீங்கள் கூட வாங்கியிருப்பீங்க. அது இன்னொரு ஆட்சி நீங்கள் தோற்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் யார் யார்கிட்ட ஆட்டையை போட்டிங்கன்றது தெரியும், இருக்கா இல்லைங்களா? இப்போ அந்த விஷயம்லாம் சட்டமன்றத்தில் பேசி என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தேர்தல் பாண்டு மூலியமாக வந்து பல லட்சம் கோடியை வந்து வாங்கி பாஜக வாங்கியிருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கி, திமுக வாங்கி, அது எல்லாமே வாங்கியிருக்கான்னு ஏற்கனவே அது பெரிய விவாதமாக ஆச்சு. அது லாட்ரி சீட்டை பற்றி கேட்டால் உடனே வந்து நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி விவாதங்கள். இப்போ இது வந்து காரசாரமான விவாதம்னு சொல்லி எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஏற்றுக்க முடியாது. அவரே சொல்கிறார், நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், என்னுடைய தாய் சாதிய கொடுமைக்கு ஆளாகி மரணித்தார் அப்படின்னு ஒரு ஆதவாச்சினா பேசுகிறார். இப்போ ஏழ்மையான குடும்பத்துக்கு போய் இன்றைக்கி 500 கோடிக்கு உனக்கு எப்படி சொத்து இருக்குது? அவங்க மச்சனன்னு சொல்கிறான், யார்? சார்லஸ் மார்ட்டின் சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாப்புல? என் தங்கச்சியை கட்டி தான் பணக்காரன் ஆனான்றான். அப்போ நீங்கள் அதையாச்சும் ஒத்துங்க, நான் மார்ட்டினுடைய மகளை திருமணம் பண்ணி அவர் எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காரு, அதனால தான் நான் கோட்டீஸ்வரன்னு சொல்லி ஒத்துக்குங்க. உங்களுக்கு என்ன 40 வயசு இருக்கும், 25 வயசு வரையும் நீங்கள் எதுவும் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. இந்த 15 ஆண்டுகளில் உங்களுக்கு இவ்வளோ கோடி எப்படி வந்தது? வழியாச்சும் சொல்லுங்கள், நீங்கள் நானாச்சும் சம்பாதிக்கலாம்ல, சொல்லுங்கள். அவனு சொன்னால் நான் வந்து வறுமைக்கு வந்து ஆளானவன். அப்போ இதெல்லாம் விவாதமாக தன்னை வந்து ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி. அது புதுசியானது சொல்ல வேண்டாம், காமெடி பீஸ் மாரி ஓட்டுறாரு. நிர்மல்குமார் அவர் கொஞ்சம் தெளிவான மனுஷன் தான். இப்போ அமைச்சராகிட்டு தடுமாற்றம் போய் பள்ளத்தில் விழுறாரு. மக்கள் பிரச்சனை பற்றி பேச தயாராகவே இல்லை நிர்மல்குமார். அப்போ இது எப்படி காரச்சார விவாதமாக இருக்கும்? நேற்று கூட காரச்சார விவாதம் நடந்தது. செந்தில் பாலாஜி என்ன பிரச்சனை எடுத்தார்? கரண்ட் பில் ஏறிச்சுன்னு எடுத்தார், நல்ல பிரச்சனை. அதை பற்றி விவாதம் பண்ணியிருந்தேன்னா வரவேற்கலாம். உடனே அவர் கரூர் கம்பெனின்னா உடனே உதயநிதி ஸ்டாலின் வேறு சொல்ல, உடனே கக்கூசு. இப்போ கக்கூசுக்கெல்லாம் வந்து கக்கூஸில் யார் எவ்வளோ நேரம் உட்காராங்கன்ற முதல் கொண்டு இவங்க வந்து கணக்கெடுறவர்களுக்கு துறை ஒதுக்கியிருக்காங்களா? இல்லை, இதெல்லாம் இந்த சட்டமன்றம் அது. யார் கக்கூஸில் எவ்வளோ கிராம் போகிறாங்கன்றதை பற்றி பேசுகிறதா? சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து ஒருத்தர் தரம் தாழ்த்துன்னு நினச்சி எதோ ஒன்றா பேசிக்க முடியாது இல்லை. சட்டமன்றம் அதுக்குன்னு ஒரு அவை, அந்த நாகரிகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த நாகரிகத்துக்கு உட்பட்டு தானே பேசணும். அப்போ எதுவுமே அங்கே வந்து அதை போய் காரசாரமான விவாதமாக நம்ம பேச முடியாது. எதுவுமே இல்லையா? இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள்லாம் ஆதாரத்தோடு நான் வெளியிடுறேன், ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பேசுகிறாங்களே. என்ன ஆதாரத்தோடு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ நேற்று கூட விஜய் சொல்கிறப்பெல்லாம் எங்கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்குது, நான் திறந்தேன்னா அவ்வளோதான். தரைய யார் யார் ஊழல் பண்ணுறோம் பிடிச்சி உள்ளே போடுன்ற, நான் யார் வேணான்றேன், என்கிட்ட இருக்குன்னா அப்போ நீங்கள் அவங்கள மிரட்டி என்ன பேச? அப்போ மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாதீங்கன்றீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் திறந்தேன்னா நீங்கள் எல்லாம் உள்ளே போயிடுவீங்க. சரி, உள்ளே போட்டோம். அப்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க, திறக்க மாட்டேன் அப்படின்னு பேரம் பேசுகிறாரா விஜய்? விஜய்க்கு பேரம் பேச என்ன தேவை இருக்குது? அப்போ தேவை இருக்குன்னா ஏன் பயப்படுறாப்புல? நான் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துட்டோமான்னா எடுன்றப்பல உதயநிதி இது சொல்கிறாப்புல, எடு, யாரை மிரட்டுறீங்க அப்படின்ட்டாப்புல. இப்போ மக்கள் பிரச்சனை பற்றி பேசக்கூடாதுன்றது தான். சபாநாயகர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா பைபிள் படித்ததுனால தான் வந்து விஜய் முதல்வர் ஆனார், பைபிள் படி நடந்ததுனால தான் வந்து முதல்வர் ஆனார்ன்றாரு. அப்போ இதெல்லாம் தமிழ் ஆட்சிக்கு வந்ததே அதுதான் அப்படின்றாரு. அப்போது ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இதே ஒரு ஆர்எஸ்காரன் பேசினா நம்ம விடு மோசமாக விடுவோம். மதம் என்பது வீட்டுக்குள்ளே. இப்போ நானே இருக்கேன் அப்படிங்கும்போது நான் முஸ்லீமாக இருக்கேன். அப்போது நான் வந்து அது பொது இல்லை, நான் குரான் தொழுகிறதுனால தான் நான் இந்த அமைச்சர் ஆனேன் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்காக ஏற்றுக்க முடியுமா? என்ன இது? அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம வன்னியரசு இங்கேருந்து போனவர், தேர்தல் முன்னாடி வரையிலும் சங்கி கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தவர். யாரா? விஜய். யார்? வன்னியரசு. இப்போ திடீர்னு அவர் பல்ட்டி அடிச்சு விவிலியத்திலே சொல்லியிருக்கு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தரப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு. சிறுபான்மை மக்கள் நேற்று கேட்டாங்க, இன்னைக்கு கொடுத்துட்டாரு. என்ன கேட்டாங்க, என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால், இப்போ மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வரான். என்ன சட்டம்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து பணம் கொண்டு வரணும்னா அது வந்து ஒரு முறையாக இருக்கணும், அனுமதி இல்லாமல் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் கொண்டு வரணும். இப்போ என்ஜிஓக்கள் இருக்குது, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கிறித்துவ மிஷினரிகள் இருக்குது. இதை முஸ்லீம்களை சேர்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு அது காங்கிரஸ் ஆட்சியில் நிப்பாட்டான். வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வரதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, காங்கிரஸ் ஆட்சியை நிப்பாட்டான். இப்போ வந்து அதேமாரி ஃபண்டு எந்த முஸ்லீமுக்கும் வரதில்லை. மசூதி கட்டுறதுக்கும் வரதில்லை, மதரசா நடத்துறதுக்கும் வரதில்லை, எங்களை போன்ற அமைப்பு நடத்துறதுக்கு கூட வரதில்லை. அதெல்லாம் 85க்கு முன்னாடி 90க்குள்ளே முடிஞ்சிச்சு அதெல்லாம். இப்போ யாருக்கு வருதுன்னா கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு வருது, என்ஜிஓக்களுக்கு வருது, ஆர்எஸ்எஸ்க்கு வருது. அப்போ இது சம்பந்தமாக மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்ற போகிறோம். அந்த சட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா FCRA, ஃபாரின் கியூரிபிட்டி ஏதோ வரும், அது FCRA
ரெகுலேஷன் ஆக்ட், ம். பியூரிபட்டி ரெகுலேஷன் ஆக்ட்னு. இந்த சட்டம் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டது. அப்போது ஒருத்தருக்கு ஃபண்டு வருதுன்னா உள்துறை அமைச்சர்கிட்ட அந்த தகவல் போகும், இவ்வளோ ஃபண்டு இந்த இதுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நல்ல விஷயம் தானே. இதை வந்து மேற்கோள் காட்டி அதை எதிர்த்து அந்த சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு. அதை ஆதரித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள்னு சொல்லி பேசுகிறாங்க. இதில் சிறுபான்மை மக்கள் எங்கே நோட்டுவது? கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ஃபண்டு வருது, ஓப்பனாக பேசணும். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான சட்டத்தை நேற்று தான் கேட்டாங்க, இன்னைக்கு நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் விவிலியத்தை மேற்கோள் காட்டி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி நேற்று கேட்டாங்க, இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்றாங்க. இதுக்கும் சிறுபான்மை மக்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே இல்லை. இது என்ஜிஓக்களுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு, இது 3 பேருக்கு தான் வருது இப்போ ஃபண்டு வெளிநாட்டிலேருந்து. ஆனால் நாங்கள் வந்து சமூக நீதிக்கான கட்சி வந்து நாங்கள் 8 அமைச்சர்கள் வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் அந்த 8 பேரில் 7 பேர் கிறிஸ்தவர்கள் தானே இருக்கு, கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அதுமாரி தான் வன்னியரசு கிரிப்டோ கிறிஸ்தவர் தானே. ஐ பெரியசாமி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது திருச்சியில் வந்து 1.5 லட்சம் எம்பிசி, அதாவது கிறிஸ்துவ வன்னியர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து பிசியில் இருக்காங்க, எம்பிசி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது கிறிஸ்துவ ஆட்சி மாரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா முதல்வர் கிறிஸ்தவர், சபாநாயகர் கிறிஸ்தவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவச்சன கிறிஸ்தவர், அப்புறம் நிதித்துறை அமைச்சர் கிறிஸ்தவர், இப்போ ஜோஸ் ஆலுக்கா போல் இது ஒதுக்கீடு தான் கிறிஸ்தவர்கள் தான். இது தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர் கிறிஸ்தவர், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டம் அவங்களுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது. இப்போ சென்னை மாநகர கமிஷனர் எடுத்துங்க, எல்லாமே அவங்க அந்த செட்டப்பில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னத்தை எம்பிபிசி ஆக்கணும், பிஎஸ்சி ஆக்கணும்? ஆல்ரெடி அவங்கள தானே இருக்குது. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களை விட விகிதாச்சாரத்தில் குறைந்தவங்க கிறிஸ்தவர்கள். கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு வந்து முழு போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அதிகாரிகள் வேணுமா இல்லை நாங்கள் வேணுமான்னு நீங்கள் முடிவெடுங்க, தன்னிலை விளக்கம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதை ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியானது போராட்டங்களுக்கு வந்து. இல்லை, இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமியர்களுக்கு இது ஏற்கனவே இந்த சர்க்குலர் இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள் இப்போ என்னுடைய அமைப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே கணக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து புகார் எடுத்து வச்சுருக்கான், புரியுதுங்களா? அதேமாரி வந்து ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன இருக்காங்க அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே இருக்குது. நான் இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது எந்த கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, எந்த விசிகாவும் சரி, எந்த காங்கிரஸும் சரி, திமுக உட்பட எல்லாமே சைலண்ட் மோடில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் எடுக்கும்போது தான் குத்துது குடையுதுன்னு சொல்லுவாங்க. பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, பக்கத்து வீட்டில் எரியும் போது அமைதியாக இருந்தேன், எதிர் வீட்டில் எரியும் போது அமைதியாக இருந்தேன், என் வீடு எரியும் போது யாருமே இல்லை, நான் தனியாக கஷ்டப்படுறேன். இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலையே அப்படி தான். இதே இஸ்லாமியர்களுக்கு இந்த 110 போடுறது, இந்த மாதிரி கணக்கெடுப்பு பண்ணுறது, இஸ்லாமியர்களை கணக்கெடுப்பு பார்த்து ஒரு விதமான மிரட்டல் கொடுக்குறது, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாரும் தெரியும். பட் அவங்க இதெல்லாம் எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு இதெல்லாம் கண்டித்து அந்த அரசுகளுக்கு எதிராக பண்ணலை. அவங்க திமுகவும் அப்படி பண்ணலை. இப்போ இவங்களுக்கு வந்தவுடனே குத்துது கொடையுதுன்னு கதறாங்க, புரியுதுங்களா? ஏங்க இஸ்லாமிய செயல்பாட்டாளர்கள் மீதே 110 போட்டாங்க, எச்எஸ் போட்டிருக்காங்க, எம்எல்ஏ எச்எஸ் போட்டிருக்காங்க. இட்லிஸ்ட்ன்றது ரவுடி பசங்களுக்கு போகிறது எச்எஸ், கண்காணிக்கப்படக்கூடிய குற்றவாளிகள், எம்எல்ஏ எச்எஸ் இருக்குது. இதெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டிச்சாங்க? பொது தளத்தில் கண்டிக்கல இல்லை யாரும். இன்றைக்கி கம்யூனிஸ்டுக்கே வந்து அந்த நிலை வந்தவுடனே பாருங்கள், அரசு அதிகாரிகள் பேச்சை கேட்குறீங்களா, எங்கள் பேச்சை கேட்குறீங்களா? இது அதிகாரிகள் பேச்சை கேட்டு தானே திமுகவும் நடந்தது. அப்போ திமுகவுக்கு மாமா வேலை பண்ணி சொம்பு அடிச்சுட்டு இது கம்யூனிஸ்டுகள் தானே, விசிகா தானே, காங்கிரஸ் தானே, இது எல்லாமே நடந்துட்டு. இல்லை, அவர் விஜய் அவர்கள் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கணுன்றாங்க இந்த சர்க்குலர் குறித்து. உங்களுக்கு நாங்கள் வேணுமா இல்லை அதிகாரிகள் வேணுமா? அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கே விஜயால பதில் சொல்ல முடியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இவர் கேட்டாருன்றதுக்கு நாளைக்கே ஒரு அறிக்கை தயாரிச்சு இல்லை ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேச போகிறாச்சு. சும்மா கிடையாது. சட்டமன்றத்தை உட்காந்து வானதியே பார்த்துட்டு உட்காந்துருக்காப்புல, அவங்க எங்கே பேச போகிறாப்புல? சட்டமன்றத்தில் ஆதாரத்தை நீ வெளியெடுக்க வச்சிடாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் 110 அந்த சட்டமன்ற விதியை வந்து சிறப்பு விதியை பயன்படுத்தி அமைச்சர்களுக்கு கார் இருக்குது, எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லை, உதவியாளர் இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. முக்கியமான இஷ்யூவை பேசுகிறாங்கல்ல. அதான் அந்த கார் இல்லை, காரு கொடுத்தாங்க, எந்த டெண்டரை விட்டாங்க, காருன்னு சொல்லி அறிவிச்சு அடுத்த நாள் அத்தனை காரும் வந்து வரிசையாக நிற்கிது. அப்போ ஏற்கனவே வந்து மஹேந்திரா கம்பெனிக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, எங்கிட்ட விற்காத கார் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் வந்து ரீசேஜ் மாற்றி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு அனுப்பிட்டு இருக்கலாம். இப்போ முதல்வரை பாருங்கள், ஜோஸ் ஆலுக்காவா அந்த அதனுடைய சிஓ வந்து முதல்வரை சந்திச்சோன்னா அந்த டெண்டர் வருது. அதேமாதிரி ஆவின் பால் உடைய இவர் வந்து அவர் போய் சந்திக்கிறார்.
அடுத்த நாள் ஆவின் பால் விளைவற்றம் எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக அது அப்படி தான் நடந்துட்டு வருது. நான் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூர் விமான நிலையத்தை மூடுவேன்னு சொல்லி விஜய் சொன்னாப்பிலே இல்லையா, வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, ஏன் மூடல இன்னும்? அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னே அதை எப்படி டக்குன்னு மூடு ரத்து பண்ணிட்டு ஒரே ஒரு கையெழுத்து. இந்த ப்ராஜெக்ட்னா இவர் போய் விஜய் போய் அங்கே போய் உட்காந்து அது விமானம் வரப்போறது இல்லை, சிப்காட்டு தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நானே சொல்கிறேன் அது மேல்மா ஷிப்கார்டு, அது நான் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் சொல்கிறேன். இல்லை பரந்தூருமே அந்த இடத்த வந்து எடுத்துட்டாங்களா, அந்த இடம் அப்படியே இருக்கும், ஆனால் அதுக்கு பதிலாக சிப்காட் வரும் அப்படின்னா. யார் எடுத்துட்டாங்க அப்படியே இருக்கும். அது ரத்து பண்ணீங்களா? அந்த டென்ட்டை ரத்து பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லையே, இன்னும் ரத்து பண்ணலையே. அதாவது அந்த விமான நிலைய விரிவாக்கன்ற அந்த இது வந்து ரத்து பண்ணல. ரத்து பண்ணாதான் நீங்கள் சொன்ன மாதிரி சிப்கார்டு வருதா இல்லை வேற எது வருதா, அது வேற விஷயம். இன்னும் ரத்தே பண்ணலையே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணி அந்த போராட்ட மக்கள்கிட்ட போய் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நான் போய் வாக்குறுதி கொடுப்பேன், அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லு முட்டாளு, அவங்க தான் முடிவு பண்ணி அவங்க தான் பண்றாங்க. வந்தோடனே நாங்க செய்யல அப்படின்னா அது எப்படி? அப்ப நீ ஏன் வாக்குறுதி கொடுத்த? 3 மாசம் தான். அப்போ நீங்க வந்து திமுகவும் குறை சொல்ல முடியாது, அண்ணா திமுகவும் குறை சொல்ல முடியாது, எவனையும் குறை சொல்ல முடியாது. நானும் அந்த குட்டையில நானும் ஊர்ன மாட்டேன் ரெண்டான்னு சொல்லணும். நீ யோகிய மாரி தூய ஆட்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ அதோட அயோக்கியத்தனம் பண்ணனா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கதான் செய்வாங்க மக்கள். 3 மாசம் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தீங்கன்னா அதை பண்ணுவாங்க. அது விளையும் பேர் முளையிலே தெரியணும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்குவாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களை மாதிரி சில நடிகர்கள் கூட பேட்டிக்குங்க, ஒரு 6 மாசம் விடுங்க சார், 2 வருஷம் விடுங்க சார், என்ன இதை சாந்தி மாவட்டமா கல்யாணம் ஆகிட்டு நாள் சரியில்லை கொஞ்சம் விட்டு பிடிங்கிறது ஆட்சிங்க. இது ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே இப்படி இருக்கணும். சரி, நடிகர்கள் சிஸ்டம் அந்த நடிகர்கள் சொல்றத ஏத்துக்க வேண்டாம், அது கூட இது பண்ணிக்கலாம். அண்ணாமலை வந்து 1 வருஷம் கொடுக்கணுன்றாரு, அவர் அரசியல்வாதி தானே. அண்ணாமலையே திடீர் மழையில் பெஞ்ச ஒரு காலன் மாரி தான் அவருடைய அரசியலும். திடீர்னு வந்து திடீர்னு போயிட்டார், அவ்வளோதான். அவரும் அப்படிதான் பில்டப், அறிவுக்கு அப்பாற்பட்ட பேச்சுக்கள், நினச்சி பார்க்காத அளவு பேசிட்டு போயிட்டார் அவர் பாட்டு. ஒரு கொள்கையில் கோட்பாடு இல்லை. நம்ம இருக்கிறது பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கும், நமக்கு உண்டான பேச்சு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டார் அவர். அதனால தான் அந்த கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க அவர். அவராக தான் நான் வெளியே போகிறேன்னு சொன்னார். வேறு வழி இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க, பிஜேபி சொல்லிடுச்சு 340 கோடியோ 450 கோடியோ நீ இது வரையும் தலைவராகிட்டு இவ்வளோ காசு நீ வந்து ஆட்டையை போட்டிருக்க, அந்த காசு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பிஜேபியில் நீடிக்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலான்னு. இப்போ காசு கொடுக்குறதா இல்லை பிஜேபி ரேட்டு விலகிறதா, 2 முடிவு தான் அண்ணாமலைக்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக்காக தான் போயிட்டாங்க. பிஜேபி ரூலிங்னு ஆக்ஷனில் எடுத்துருக்கணும். இல்லை, ஆக்ஷனோட அவங்க வந்து என்னென்னா நம்பால் இல்லை, இதே எதிர்கட்சியாக தான் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க தமிழ்நாட்டில் வந்து யார் யார்கிட்ட எவ்வளோ தொகை வாங்கினாங்கன்றது கம்ப்ளீட்டாக எடுத்து பிஜேபிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. ஆனால் வெளிப்படையாக என்னென்னா இல்லை இவர் தான் விலகினார். இப்போ அவங்களும் சொல்ல முடியாது இல்லை, இவ்வளோ கோடி அடித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய, பிஜேபிக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா? அது ஏதோ சொல்லுவாங்கள்ல, எங்கேயோ கட்டி வந்துட்டால் வெளியும் சொல்ல முடியாது, உட்கார முடியாது, அந்த மாதிரி கதை தான் பிஜேபி நிலையம். சரி, இப்போ இவ்வளோ நீங்கள் கிண்டலாக பேசுகிறீங்க முதல்வர் அவர்களை குறித்து, ஆனால் அவர் வந்து அடுத்து பிஎம் ரேஞ்சுக்கு இருக்காரு. நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்க்குறீங்களா ரீல்ஸ் எல்லாம்? நார்த் இந்தியா ஃபுல்லாக நிறைய விஜய் ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மூலிமா முன்னாடி தமிழ்நாட்டை ஏமாத்துறாங்க ரீல்ஸ் போட்டு, வாய்ஸ் ஆஃப் காமன்னு. இப்போ வந்து அதே ஹிந்தியில் ப்ரமோட் பண்ணி அனுப்புகிறாங்க. பட் அது என்னன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து பிரதமர் ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை. அதாவது வெளி மாநிலத்தவர்களும் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கண்டு பாராட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வர அடுத்த இது இப்போது இந்த இடைத்தேர்தலையோ இல்லை அடுத்த தேர்தலையோ இதெல்லாம் இங்கே ப்ரொமோ ஓட்டுவானுங்க, புரியுதுங்களா? வட மாநிலத்தவர்களே நம்ம முதல்வரை பாராட்டுறாங்க, இங்கே எதிர்கட்சி தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணி இப்படி பண்ணுதுங்க, நம்ம ஆட்சியை பற்றி கெட்ட பேர் உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த வட மாநிலத்தில் என்ன பேசுகிறாங்க? ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மோடியை வந்து சிட்டிக்கு போட்டு மிரட்டினாரான் தளபதி விஜய். அது கூட ஜோசப் விஜய் இல்லை, இங்கே தான் ஜோசப் விஜய். தளபதி விஜய் வந்து மிரட்டினாரான். உடனே மோடி வந்து என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னாரான். என்ன அப்படின்னாரான், டீசல் பெட்ரோல் விலை உடனே குறையுன்னு சொன்னாரான். உடனே குறைச்சிட்டாரு. இதேமாரி இருக்கணும் எல்லா மாநிலத்திலும் முதல்வர்கள். என்ன இதுதான் அந்த இது உண்மையிலுமே அப்படி தான் பண்ணுறாங்க. டீசல் பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கேன். நான் கூட இன்றைக்கி பெட்ரோல் போட்டேன், அதே வேலை தான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் ஒரு கால் போட்டால் ஒரு கால் விஜய். பெட்ரோல் டீசல் விலை தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கா? இல்லை. இதை ப்ரொமோட் பண்ணுறான். என்னது சொல்லுவீங்க நீங்கள்? அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அதாவது தளபதி விஜய் மோடி से टक्कर ले लिया, मोदी கிட்ட மோதிட்டார். இது என்னன்னா சிஎம் விஜய் தளபதி விஜய் மாற்றி மாற்றி பேசிக்கிறானுங்க. ஒரே டைலாக் தான்.
மோடிக்கிட்ட டக்கர்னு சொன்னால் மோதிக்கிட்டாரு. என்ன மோதல்னு சொன்னால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும். நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்து டேக்ஸ் கொடுக்க மாட்டோம். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு டேக்ஸ் கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான், மோடி பயந்துட்டார். இது ஒரே டாபிக் தான், வெவ்வேறு ஆள் வெவ்வேறு விதமாக பேசுகிறேன். அப்போ இது என்ன பேசுகிறேன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவர் விஜய்க்கு வந்து வட மாநிலங்களில் இறங்கி பிரதமர் ஆகிறதுக்கு ஆசை வந்துச்சு அப்படின்றாங்க. அது இல்லை. ஏன்னா தாவேகாவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் நான் பார்த்துட்டே இருக்கேன் அவங்களுடைய நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்க. இது என்ன நெரேட்டிவ்னு சொன்னால், இப்போ வர இடைத்தேர்தல் வருது, அடுத்து பாராளுமன்ற தேர்தலும் வருது. அப்போ இங்கே வந்து விஜய்க்கு இப்போ வந்து கடுமையான எதிர்ப்புகள் இருக்குது. அப்போ பாருங்கள், வட இந்தியக்காரனே பாராட்டுறாங்க, இவன் பாருங்கள் சும்மா இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவங்களை எதிர்க்கிறாங்க, யாரை விஜய் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விதமான நெரேட்டிவை உருவாக்குறது தான் இந்த குறைஞ்சது ஒரு 10,000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கானுங்க. 1-2 இல்லை, 10,000 வீடியோ ஆளுங்களை பிடிச்சி ஹிந்தியில் 10,000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கானுங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு நல்லா தெரியும், நீ சோசியல் மீடியாவை தான் சோசியல் மீடியா பயன்படுத்தாத குடும்பங்கள் யாருமே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஒரு குரூப்பு, இதுக்கு தான் வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து வீடியோக்குள்ளே ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், இதெல்லாம் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் மூலிமா உருவாக்கின ஒரு உருவாக்குதல் செட்டப். ஆமாம், செட்டப் தான். அப்புறம் இன்னொரு பெண்ணு பேசுவாள், என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, எல்லாம் விஜய்க்கு தான், விஜய்க்கு போடணும்னா விஷம் வச்சு கொண்டு விடுவேன், அதுவும் செட்டப்பு. சில பெண்கள் அழுகிற மாதிரி, என்னம்மா அழுகிற, விஜயை பார்க்கல, இது செட்டப்பு. புருஷனோட விஜய் தான் பிடிக்கும், என் வீட்டில் 9, இப்படியெல்லாம் ஒரு நெரேட்டிவ் உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை தான் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் குரூப்பு, இந்த மீடியா எல்லாமே சேர்ந்து இதுதான் உருவாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன, லாடம் இல்லாத குதிரை ரொம்ப நாள் ஓடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும், பழமொழி சொல்லுவாங்க, இருக்கா இல்லையா? லாடம் இல்லாத குதிரை ரொம்ப நாள் ஓடாது. இப்போ இவங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாயை வச்சு தான் அவங்க ஓட்டணும். அப்போ இந்த மாயைக்கு வந்து ஊறு விளைவிச்சிடக்கூடாது. அப்போ இதை வந்து மெருகூட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் பாருங்க, சைலண்டாக இருப்பார். திடீர்னு விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவார் நோயாளிகளை பார்க்கறதுக்காக, அது ரீல்ஸாக ஓடும், பார்த்துட்டே இருப்பீங்க. அதே திடீர்னு பாருங்க 10 எங்கேயோ போய் மேம்பாலத்தில் நின்று பார்ப்பார், அது ரீல்ஸாக ஓடும். யார் ஊடகத்தில் பேச மாட்டா, எதுவுமே பேச மாட்டாப்புல. இதுதான் அவங்களுடைய அந்த மாயை, அந்த ஒரு இமேஜ் குறைஞ்சிடக்கூடாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒன்றும் இல்லை, காலி குடம். அது ஒன்று வானத்தையே பார்த்துட்டு இருப்பார், இல்லை இப்படி பார்த்துருப்பார், அவ்வளோதான் விஜயை பொறுத்து. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது கூட இருக்கவங்க இதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மென்டலியும் சரி, ஒரு கொள்கை எதுவுமே இல்லை, டோட்டல் ஜீரோ. இதனால அவங்க ஆண்டிட்டு இருப்பாங்க, ஆளணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் அதிகாரத்துக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷனில் வந்து அமித்ஷா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அப்போ வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிச்சலாக பேசியிருக்காரு முதல்வர் அவர்கள். என்ன துணிச்சலாக பேசினார்? ஏற்கனவே வந்து இந்த டெலிமினேஷன் விஷயத்தில் வந்து தீர்மானமே போட்டாச்சு, இருக்கா இல்லைங்களா? சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு, அப்புறம் எம்பிகளை கூப்பிட்டு ஒரு தீர்மானம் போட்டாச்சு. டெலிமினேஷனை வந்து டோட்டலாக பேன் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணால் பல்ட்டே அடிச்சிட்டார். உண்மையில் என்னன்னு சொன்னால், எங்கள் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஏற்கனவே சட்டமே கொண்டு வரக்கூடாதுன்னு பேசுறது எப்படி இருக்கு, எங்கள் மாநிலத்தில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்றது என்ன பிரச்சனை? அப்போ இது முழுக்க அது ஆதரிக்கிறதுக்கு சமம். அப்போ பிரச்சனை வர்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தால் வேற மாதிரி பிரச்சனை பண்ணுவோன்றது தானே அர்த்தம் இங்கே? இல்லை நீங்கள் வந்து நல்லா தெரியுங்க, நீங்கள் கொண்டு அந்த சட்டமே வேணான்றதுக்கு எப்படி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்துருங்கன்றதுக்கு எப்படி இருக்குது? அவன் கொண்டு வந்துட்டா இங்கே மட்டும் தனியாக எல்லாருக்கும் ஒரே மாநிலம் தான். ஒரு மத்தியில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே அது. எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் பண்ணீங்கன்னா அது எப்படி முடியும்? அது வந்து அப்போ எப்படின்னா இலைமறிவு காயா நீ கொண்டு வந்துருங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸில் போவோம். உண்மையில பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாஜகவுக்கு முழுக்க 100% பாஜக சொல்றது கேட்குறாப்புல. பாஜக வந்து விஜய் சொல்றது கேட்குது. ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி தான். ஆனால் அது எப்படின்னு சொன்னால், கட்டின பொண்டாட்டி காங்கிரஸாக இருக்கலாம், கட்டாத வைப்பாட்டி வந்து பிஜேபி, இப்படிதான் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே பொண்டாட்டியை விட ஒப்பாட்டிக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்கல்ல, சொல்லுங்க. பொண்டாட்டியை விட ஒப்பாட்டிக்கிட்ட பாசமாக இருப்பாங்க. அதுதான் பொண்டாட்டி காங்கிரஸ் மீது பாசம் இல்லை தாவேகாவுக்கு, ஒப்பாட்டி பிஜேபி மீது ரொம்ப பாசம் ஆயிருக்கு. ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? பாக்ஸ் கொடுத்தாரு. அது என்னன்னு தெரியலையே. அது வைரங்கள் இருந்தா, வைடூரியங்கள் இருந்தா, நிச்சயம் ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஒரு முதல்வர் கொடுக்குறாருன்னா சாதாரண 5 பைசா பிஸ்கெட்டு சாக்லேட் இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? ஏன் நீங்க அதை பத்தி ஒரு விவாத பொருளாக்கல? என்ன கிஃப்ட் என்ன கொடுத்தாருன்னு அது அவங்களுக்குள்ள பர்சனல், அது புரோட்டோகால் படி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுல்ல அவங்கள்ட்ட. இல்லை, புரோட்டோகால் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமருக்கு யாருக்கணும் கிஃப்ட் கொடுக்கலாம், அது எந்த பருவம் இல்லை. பட் அது வெளிப்படையானதாக இருக்கணும். மறைவானது
பணத்தை கொடுக்குறதுன்னா அது கிஃப்ட் இல்லை. அதுக்குள்ளே என்ன இருந்தது? எதனா புத்தகங்கள் இருந்திருக்கலாம். இப்போதான் வெளிப்படையாக கொடுக்கணும். அதான் வந்து புரோட்டோக்கால். வாளே கொடுப்பாங்க, அதுதான் வெளிப்படையாக கொடுக்கணும். நீங்கள் டீலிமிட்டேஷனை வந்து நீங்கள் ஒரு நெடுங்காலமாக அரசியலில் இருக்கனால நீங்கள் அரசியல் ரீதியாகவே பார்க்குறீங்க. அதுக்கு வேற ஒரு கோணம் இருக்குது. இப்போ சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திரைப்படத்தில் வந்து அவர் வில்லனை போய் பார்க்கும்போது மன்னிப்பு கேட்க வரல, அவன் மிரட்டிட்டு போகிறான், அந்த டோனில் தான் அமித்ஷா கிட்ட பேசினாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், தெரியலையே. இப்போ இங்கே தான் நுனி செயல் தான் உட்காந்துருந்தாரு. மன்னிக்க அதாவது மிரட்டிட்டு போனால் இப்படி இல்லை, இப்படி போய் உட்காந்துக்கிட்டு அப்படி பேசிக்கணும். அது என்ன மன்னிக்கிற கெத்தாக பேசினாருன்னு அவர் நுனி சேரில் தான் உட்காந்து அவர் தான் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்து அமித்ஷா மிரட்டினா இப்படி பண்ணிடணும். கர்நாடக முதல்வர் இருக்காங்க, உள்துறை அமைச்சர் இருக்காங்க, கேரளா முதல்வர் இருக்காங்க, ஆந்திரா முதல்வர் இருக்காங்க. 3 பேரை எப்படி சுட்டு கொண்டீங்க நம்ம கர்நாடக அரசு தமிழர்கள் அப்படின்னு கேட்டிருக்கணும். கேரளாக்காரனை முல்லை பெரியார் அணையை நீ வந்து கட்டுவே நீ அப்படின்னு சொல்லியிருக்கணும். கர்நாடகக்காரனை வந்து இந்த அணையை எப்படி நீ கட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கணும். மேகதாது டேமே உங்களுக்காக தான் அப்படின்னு வெளியே வந்து சிவகுமார் பேசுறாரு. அவர் நியாயப்படுத்தி போயிருக்கான். நாங்க கட்ட மாட்டோம்னு சொல்லல அவரு. நாங்க கட்டதாண்டா போறோம், அது உனக்கு நல்லதான்னு சொல்லி நியாயப்படுத்திட்டு போயிருக்கான். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா? முதல்வர் நல்லதோன்னா உனக்கு வச்சுக்க, எங்களுக்கு தேவையில்லாது, மேகதாது அணை கட்ட நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சவால் விட்டுருக்கணுமா இல்லையா சார்? இல்ல, ஏதோ ஒரு பயத்தின் வெளிப்பாடு தானே அந்த பதில் வருது. யாரு? நம்ம சிஎம் வந்து போய் ஏதோ பேசியிருக்காரு, அதோட பயத்தின் வெளிப்பாடு தான் உங்களுக்கும் நல்லதுதான் அந்த டேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசுன மாதிரியே தெரியலையே. அங்க எதுவும் ஜாலியா உட்காந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் விதவிதமான சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் உங்களுக்கு பணம், என் பணம் தான். அது விஜயுடைய பணமோ அமித்ஷா பணம் கூட இல்லை, மக்களுடைய வரி பணம் தான். அதெல்லாம் அது நிதின்னு ஒதுக்குவாங்க. நம்ம பணத்தை தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தது. அது குறைஞ்சபட்சம் உயர் நட்சத்திர ஹோட்டல்லேருந்து வர வச்சு அவங்கெல்லாம் டின்னர் பண்ணிட்டு இருந்தாங்களா, அது எல்லாம் நம்ம பணம் தான், வரி பணம் தான் அது. சரி, இப்போது கிளாம்பாக்கத்தில் காலையில் மிகப்பெரிய போராட்டம். நண்பர்கள் சக நண்பரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, காதல்னால வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் நடக்குது. அது என்னன்னு விசாரிச்சா டிவிகே நிர்வாகியே தன் மகளை காதலிச்சனால வெட்டி கொண்டு. இப்போ சமீப காலமாக நீங்கள் வந்து அது கற்பழிப்பு விஷயமா இருக்கட்டும், பாலியல் இதுவாக இருக்கட்டும், அல்லது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாமே தாவேக்காரன் தான் இருக்கான். இப்படியே போச்சுன்னா அடுத்த எலெக்ஷனில் தாவேக்கா ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் போல. ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 சம்பவம் நடக்குது. 4 சம்பவத்தில் 3 சம்பவம் தாவேக்காரன் இருக்கான். என்ன அர்த்தம்? அப்போ இப்படியே போச்சுன்னா யார் ஓட்டு போடுவா விஜய்க்கு அடுத்த எலெக்ஷனில்? பை எலெக்ஷனில் சவால் விட்டார் சட்டமன்றத்தில். பை எலெக்ஷனில் வாங்க அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் சவால் விட்டுருக்காரு. யார் ஓட்டு போடுவான்ற? எல்லாம் குற்றவாளியும் ஜெயிலுக்கு போடுவாங்க நம்மளுக்கு. அப்படி தான் இருக்குது சூழலை சொல்கிறேன் நான். அப்போ இங்கே நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே சாதிக்குள்ளே பணத்தை ரீதியாக ஏற்றுத்தாரு. அவன் தாவேக்காவை சேர்ந்தவன். இப்போ எந்த அளவுக்கு ஆட்சி நம்மளுது பார்த்துக்கலாம் அப்படின்றத ஆளை வச்சு கொடுமையாக வந்து கொலை பண்ணியிருக்கான். பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ, அந்த பையனை ஏன் கொள்ளணும்? அப்போ உன் பொண்ணு அவனை விரும்புகிற, அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ உன் பொண்ணை அதாவது பேசி சரிப்படுத்த முடியாது, அதனால நீ கொலை பண்ணுற, இது தப்பு. சரி, இதே ஒரு கால் சாதி வேறு மாதிரியா இருந்துன்னா இப்போ தமிழ்நாடே பட்டி எரிஞ்சிருக்கும். ஆணவ கொலைன்ட்டு நம்ம 1 இயர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருப்பார். அதுவும் தாவே காட்சியில் கிளம்ப மாட்டார், அமைச்சராக இருக்காருல்ல, சைலண்ட் மூடில் தான் இருப்பார். சமூக நீதியை காப்பாற்றணும். அவருக்கு எங்கே சமூக நீதியெல்லாம் இல்லை, வேற சாதிக்குள்ள கொலை நடக்கல, ஒரே சாதிக்குள்ள தான் கொலை நடந்துக்குன்னு பேசுவாங்க சட்டமன்றத்தில். அது கூட இப்போ அதை பேசிக்குவாங்க. இதே ஒரு 1 இயராக இருக்கட்டும், பொண்ணுடைய அப்பா 1 இயராக இருக்கட்டும், இந்நேரம் இலவசன் மாதிரி பற்றி சொல்கிறேன், எதார்த்தம் சொல்கிறேன். வேறு ஏதோ ஒரு சமூகமாக இருந்தால் இது சாதி ஆணவ படுகொலை தனிச்சட்டம் ஏற்றணும்னுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கொலைக்கு வந்து அதிகபட்ச தண்டனை இருக்குது. ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், இல்லை தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுனா என்ன தண்டனை எனக்கு புரியல. ஒரு கால் அந்த கொலை பண்ணவனுடைய அப்பா அம்மா பாட்டன் பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லுவாங்களா இல்லைன்னு தெரியல. இது நிறைய பேருக்கு நான் திருமாவளவன்கிட்டே இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன அந்த சட்டத்தில் என்ன சிறப்பம்சம் ஒன்றுமே புரியலையே. ஏற்கனவே கொலை பண்ணாவே இங்கே இருக்கா இல்லையா, அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம். இல்லை ஒரு கால் வந்து பழங்காலத்தில் இந்த கழுவை ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி ஏற்ற சொல். அதாவது இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏதோ பேசணும்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. பல இடங்கள்ல அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆணவ கொலைக்கெல்லாம் தனி சட்டங்கள் தேவையில்லை. இந்த இருக்கிற சட்டத்தை சரியான ஒரு நடைமுறைப்படுத்தினா போதும். அது ஒரு தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு குரூப். இப்போ இதே வந்து என்ன பண்ணுறாங்க, பகுத்தறிவு அந்த குரூப்பெல்லாம் என்னையே எதிர்க்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, தனி சட்டமும் தேவையில்லை அப்படின்றாங்க. ஆக எப்படியோ போகுது. எப்படின்னா எல்லாம் ஓடுறாங்க, எங்கே ஓடுறாங்க அது கேட்காது பாய், வாங்க ஓடுவோம், அவ்வளோதான். அப்படி இருந்தால் கை தட்டுறாங்க. இல்லைன்னு சொன்னால் இவன் சரியில்லை அப்படின்னு நம்மளை மென்டல்னு ஒதுக்கிடுவாங்க. பல கேள்விகள் சிறப்பான பதில் கொடுத்துருங்க. நேரத்துக்கு பதில் ரொம்ப நன்றி.